அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். ஹோப்ஃபுல்லி எல்லாருமே சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ்லாம் நல்லா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். பேக் டு யூஷுவல் லைஃப்க்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் டு த பாயிண்ட். ஸோ உங்க கனவுகளுக்கு உயிர் கொடுக்கறத பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் அச்சீவிங் கோல்ஸ் சீரீஸ் அப்படின்னு நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே பார்ட் 1 வீடியோல உங்களோட கோல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத வந்து நான் லிஸ்ட் டவுன் பண்ண சொன்னேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 25 கோல்ஸ்ல இருந்து டாப் 5 எடுத்து லிஸ்ட் ஏ லிஸ்ட் பி அப்படின்னு பிரிக்க சொன்னேன். ஸோ ரைட் இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து பார்ட் 1 பார்க்கல, இந்த வீடியோ ஸ்ட்ரைட்டா வந்துட்டீங்கன்னா, வெல், நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, மேல உங்களோட டாப் ரைட் கார்னர்ல ஐ பட்டன் இருக்கும். அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி இந்த ஒரு வீடியோ ஐடென்டிஃபை யுவர் கோல்ஸ், அந்த வீடியோவை பார்த்து இதை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ தட் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். ரைட், பேக் டு த டாபிக். பார்ட் 2ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? வெல், ஓகே. ஸோ பார்ட் 1ல வந்து நம்ம கோல்ஸ் பத்தி ப்ராடா வந்து உங்களுக்கு பிடிச்ச கோல்ஸ்ல இருந்து அந்த டாப் 5 மட்டும் செக்ரிகேட் பண்ணி எடுக்க சொன்னல. ஐ மீன் எல்லாத்துல இருந்தும் இம்பார்ட்டண்ட்டை மட்டும் பிரிச்சு எடுக்க சொன்னல. ஸோ பிரிச்சு எடுத்ததை வச்சு என்னதான் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நல்லா படிக்கணும்ப்பா, அதான் என் கோல் அப்படின்னா, எல்லா பாடத்தையுமாப்பா நல்லா படிக்கணும்? நல்லா படிக்கணுங்கன்னா என்ன, இல்ல எவ்வளவு நேரம் படிக்கணும், எப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் உள்ளார உருவாகும். ஸோ அங்க வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க், கிளியரான ஃப்ரேம் ஒர்க் இல்ல. ஸோ நான் சொல்ல போற ஃப்ரேம் ஒர்க் வந்து நான் படிக்கும்போது எனக்கு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா ஹைலி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அப்ப அசியூம் பண்ணது என்னன்னா, நம்ம நல்லா மார்க் வாங்கணும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்டையும் நல்லா படிக்கணும். ஏன்டா டயர்டாகி வீட்டுல படுத்து தூங்கிடுவோம், படிச்சிருக்க மாட்டான். ஸோ இந்த ஒரு வீடியோல அதாங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு பெரிய கோலை வந்து எப்படி ஒரு ஸ்மார்ட் கோல், மீன்ஸ் என்ன நடந்தாலும் அந்த ஒரு கோலை வந்து எப்படி நம்ம அச்சீவ் பண்றது அப்படிங்கறத பொறுத்து பார்க்க போறோம். எக்ஸைட்டட்ல, நானும் எக்ஸைட்டடா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, கூல். ஸோ இதுதான் ஓவரால் நம்மளோட மெயின் கான்செப்ட். ஸோ கோல்ஸ்னு லிஸ்ட் ஏல வந்து பிரிச்சதை வந்து சப் கோல்ஸா நம்ம மாத்தணும். அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவோட பர்பஸ்க்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, அஃப்கோர்ஸ் கெட் ஃபிட் ஆர் லூஸ் வெயிட். ஸோ இது என்னோட பர்சனல் வாழ்க்கையிலும் இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒன்னா வச்சிருக்கேன். அண்ட் தென் செகண்ட் ஒன் குட் பி ஸ்கோர் ஹை மார்க்ஸ் அப்படின்னு, இல்லைன்னா ஸ்டடி வெல் அப்படின்னு என்ன கோல்ஸ் சொன்னாலும் இருக்கும். ஸோ உங்களோட டேபிள் மீன்ஸ் நான் போன வீடியோல சொன்ன மாதிரி நீங்க இந்த மாதிரி லிஸ்ட் ஏ லிஸ்ட் பி அப்படின்னு நீங்க பிரிச்சிருந்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோல இந்த ஒரு கோல்ஸை வந்து பிக் பண்றதுல வந்து உங்களுக்கு எந்த வித சிரமமும் இருக்காது. ஸோ கெட் ஃபிட் அப்படி இல்லைன்னா ஸ்கோர் ஹை மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்க லிஸ்ட் ஏல டாப் ப்ரியாரிட்டியா இருந்ததுன்னா அது இங்க வரும். வேற எந்த கோல்ஸா வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த கோல்ஸை வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டீங்க, பிக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, இது வந்து சப் கோல்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். சப் கோல்ஸ்னா என்ன? ஸோ இதுல இருந்து ஒரு கீழேனா இந்த ஒரு விஷயத்த, எந்த ஒரு விஷயம் டைரக்டா அஃபெக்ட் பண்ணுது? ரொம்ப கன்ஃபியூஸ்டா பேசுறேன். வெல், இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். நான் எக்ஸசைஸ் பண்ணா என்னால லூஸ் வெயிட் பண்ண முடியும், அப்படி இல்லாட்டினா டயட் ஸ்டார்ட் பண்ணா என்னால வெயிட்டை வந்து நான் லூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தாங்க. ஸோ அந்த ஒரு மெயின் கோலை அச்சீவ் பண்ண என்ன சின்ன கோல்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணா அந்த ஒரு மெயின் ஒன்னை வந்து நம்ம டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறது தான் சப் கோல்ஸுங்கிறது. ஹோப்ஃபுல்லி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே தான் இந்த ஸ்கோர் ஹை மார்க்ஸ்னு வந்தாலும் நீங்க வந்து டியூஷன் போறதா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டினா நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எத்தனை சப் கோல்ஸ் வேணாலும் நீங்க வந்து வச்சுக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லூஸ் வெயிட்டுக்கு வந்து இது மட்டும் தான் பண்ணணும்னு இல்லை, எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ணணும் இல்லை, நான் வந்து வாரத்துல ஒரு நாள் ஜிம் போகணும், ஸோ அப்படி இல்லாட்டினா நான் வந்து ரொம்ப விகரஸ் எக்ஸசைஸ் ட்ரைன் பண்ணும் அப்படின்னு எத்தனை கோல்ஸ் வேணாலும் இருக்கும். பட் ஐ ஹைலி ரெக்கமெண்ட் வந்து நீங்க இந்த சிஸ்டத்துக்கு ஒரு புதுசான ஒரு நபர், இல்லைன்னா அந்த கோல் உங்களுக்கு புதுசா இருந்ததுன்னா just go with one. ஸோ அதுதான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்றது. ஏன்னா நீங்க ஒரு கோல்லையே வந்து 2-3 வச்சீங்கன்னா வந்து நீங்களே கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில 2-3மே அப்படியே காத்துல அப்படியே பரவி அப்படியே பஸ்பம் ஆயிடும், அப்படி இல்லைன்னா அச்சீவ் பண்ண முடியாம கூட போகலாம். ஸோ அதனாலதான் நான் சொல்றது, ஜஸ்ட் ஒரு கோல் இருந்ததுன்னா அதுல ஒரு சப் கோல், ஒரு ஸ்ட்ராங்கான சப் கோலை வந்து சூஸ் பண்ணி எடுங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அண்ட் தென் ஒன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஸோ அந்த ஒரு சப் கோலை வந்து நம்ம வந்து ஸ்மார்ட் கோல்ஸா மாற்றணும்.
ஸ்மார்ட்னா என்ன, எதை சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். வெல், ஸ்மார்ட்னா வேற ஒன்றும் இல்லைங்க. ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலவெண்ட் அண்ட் தென் டைம் பவுண்ட். ஸோ இது வந்து ஒரு பாப்புலரான ஃப்ரேம் ஒர்க். இன்ஃபேக்ட் நீங்க சோஷியல் மீடியால போனீங்கன்னா எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்றது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் கோல்ஸை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து மோஸ்ட் ஹைலி வந்து நீங்க பண்ணி முடிப்பீங்க, அது பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் நானும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இன்ஃபேக்ட் நானும் இதை இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்க கூட. ஸோ அதையும் சொல்லிடுறேன். என்னடா புது புது ஃப்ரேம் ஒர்க் லெக்சர்லாம் எடுக்கிற அப்படின்னு இந்த சமயத்துல வந்து உங்களுக்கு லைட்டா வந்து ஜர்க் ஆகும். ப்ராபப்ளி இந்த ஒரு தருணம் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெல், கீப் இட் அப். ஸோ நம்ம வந்து இதை எப்படி வந்து ப்ராக்டிக்கலா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் டெய்லி அப்படிங்கிற ஒரு சப் கோலை வந்து நீங்க ஸ்மார்ட் கோலா மாற்றணும். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ்ல வந்து எத்தனையோ எக்ஸசைஸ் இருக்கு. லைக் நீங்க வந்து ஸ்விம்மிங் போகலாம், ஜாகிங் போகலாம், ஸோ ரன்னிங் கூட போகலாம். ஸோ அதுல வந்து நீங்க எந்த ஒரு எக்ஸசைஸை வந்து டார்கெட் பண்றீங்க, ஸோ அப்படிங்கறத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நோட் பண்ணதுக்கு அப்புறம் மெஷரபிள். ஸோ நான் ஓட தான் போறேன், எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ நான் அப்போ ஓடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஓடவே மாட்டீங்க. ஸோ நீங்க வந்து செட் பண்ணும். ஸோ நான் 2 வாரத்துக்கு வாரத்துல 2 தாட்டி ஒரு ½ an hour ஓடுவேன். அப்படி இல்லாட்டினா வாரத்துல ஒரு நாள் கன்ஃபார்ம் பத்தாது, வாரத்துல 3 நாள் வந்து நான் வந்து இந்த மாதிரி ரன்னிங் பண்ணுவேன். ஸோ ஒரு 10 minutes பண்ணுவேன். ஸோ அப்படிங்கறத வந்து ஒரு ஸ்பெசிபிக் மெஷர்மெண்ட், ஒரு அளவு கோல் நீங்க வந்து வச்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து அச்சீவபிள். இது வந்து நம்மளால செஞ்சு முடிக்க முடியுமா அப்படிங்கறத பத்தி நீங்க யோசிக்கணும். அப்கோர்ஸ் நீங்க ஹோல் டே ஸ்கூல்ல இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா, வேலையில இருந்துட்டு வந்தீங்கன்னா இது வந்து ஹைலி அச்சீவபிள் கிடையாது. அந்த 2 நாளைக்கு வாரத்துல 2 நாளைக்கு ½ an hour போறதுங்கிறது, அன்லெஸ் நீங்க வீக்கெண்ட்ஸ்ல அதுக்குன்னு ஸ்பெஷலா டைம் ஒதுக்குனாதான் உண்டு. ஸோ அதை வந்து நீங்க தான் சார்ட் அவுட் பண்ணிக்கணும். மீன்ஸ் வீக்கெண்ட்ஸ்ல என்னால முடியும்ப்பா நான் பண்றேன் அப்படின்னு வந்து நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா 2 நாள் சாட்டர்டே சண்டே வந்து டிசைட் பண்ணி ½ an hour நீங்க எக்ஸசைஸ் போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா நீங்க வந்து அதை பொறுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். மீன்ஸ் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல போற மாதிரி. அடுத்தது வந்து ரெலவெண்ட். அஃப்கோர்ஸ் வந்து நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அது வந்து ரெலவெண்டா இருக்கணும். ரெலவெண்ட்னா மீன்ஸ் அந்த ஒரு விஷயத்த பண்ணா நமக்கு வந்து எண்ட் ரிசல்ட் கிடைக்கணும். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்து நான் சும்மா மாடிப்படி மட்டும் ஒரு தாட்டி ஏறி இறங்குவேன். ஸோ அது மட்டும் தான் நான் பண்ணுவேன். அதனால எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும். ஸோ எஸ், இட்ஸ் சம்வாட் ரெலவெண்ட். வேர்வெல்லாம் வரும், கலோரி எல்லாம் பர்ன் ஆகும், ஓகே. பட் அது வந்து இந்த ரன்னிங்கா கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ எந்த ரிலவெண்டான எக்ஸசைஸ் வந்து நம்ம கோல்ஸை வந்து அடையறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து டைம் பவுண்ட். டைம் பவுண்ட்னா எவ்வளவு நாள் நீங்க தொடர்ந்து பண்ண போறீங்க, ஸோ அப்படிங்கறத வந்து தான் இங்க மென்ஷன் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க வந்து 1 month போட்டிருக்கேன். ஸ்டாண்டர்ட் டைம் 1 month, 30 days வந்து ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அதனாலதான் வந்து டைம் பவுண்டு இங்க 1 month போட்டிருக்கேன். இட் குட் பி வந்து 2 months இருக்கலாம், 3 months இருக்கலாம். நீங்க எவ்வளவு கான்பிடென்டா இருக்கீங்க பொறுத்து. ஸோ ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்க பீட் ஓவர்வெல்மிங் ஆயிருப்பீங்க. ஓவர்வெல்மிங்னா கொஞ்சம் வந்து உணர்ச்சி வசப்படுறீங்க. ஸோ ஐயோ இவ்வளவு விஷயம் பண்ணணுமா அப்படின்னு. இது வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளா தான் இருக்கும். நான் வந்து இப்படி ஒவ்வொன்னா லே அவுட் பண்ணா கிளியரா உங்களுக்கு புரியும் தான் வந்து இப்படி ஒவ்வொன்னா நான் டீடைல்டா பண்ணிருக்கேன். அப்கோர்ஸ் நீங்க வந்து இது ஃபுல் டீடைலா பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் அந்த ஒரு மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா, ஸ்மார்ட் கோல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்கோர்ஸ் நம்ம அனலைஸ் பண்றது எல்லாமே வந்து சும்மா இல்லைங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணணும்னா, நான் இந்த ஒரு விஷயத்த வந்து இப்படி எல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு ஒரு கேம் பிளான் மாதிரி. மீன்ஸ் நீங்க இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இது எழுதுறது ரொம்பவே ஈஸி. நான் வந்து இந்த ஒரு விஷயத்த இத்தனை நாளைக்கு இந்த ஒரு டைம்ல இத்தனை தடவை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணுங்க. இட்ஸ் ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தெளிவா எவ்வளவு கிளியரா இருக்கணுமோ அதை வந்து எழுதி வச்சுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து நிறைய கிளாரிட்டி உண்டாகும். ஸோ இதைத்தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே வந்து நம்ம சோம்பேறித்தனம் பண்றது வந்து கொஞ்சம் கம்மிதான். ஏன்னா ஒரு பெரிய கோலை எடுத்துக்கிட்டு இவ்வளவு பண்ணுமா அப்படின்னு நினைச்சு அதை பார்த்துக்கிட்டே மெய் மறந்து உட்காந்துருக்காம இது மாதிரி இருந்துட்டா உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணும், அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் வந்து உங்க மைண்ட்ல வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் வந்தாலே பாதி தினர் நம்ம கடந்த மாதிரிங்க. ரைட். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ்
வந்து இன்னும் எல்லாத்துக்குமே வந்து நான் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். பட் கமான் மேன், இட்ஸ் ஆல்ரெடி வந்து ஒரு 9 to 10 நிமிஷம் ஆச்சு. ஸோ இன்னும் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருந்து எதுக்கு எங்க டைமை வேஸ்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்கோர்ஸ் நான் நீங்க ஸ்மார்ட்னு கூட நினைக்கிறேன். ஸோ அதனால மற்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாவது ட்ரை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஆக்ஷன். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ஒரு கோல் ஸ்டேட்மெண்ட்டை எழுதி வச்சுட்டு அதை ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு அதை வந்து மூடி நம்ம ஒரு ஓரமாக வச்சிடக்கூடாதுங்க. ஸோ அதை நோக்கி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடணும். ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு பிக்சர் மூலியமா நான் சொல்லணும்னு நினைக்கிறது. ஸோ முடிவு பண்ணிட்டா வந்து ஊச்சிடணும், யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதான் டூ த ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அஃப்கோர்ஸ் இந்த ஒரு சமயத்துல நீங்க வந்து உங்க மேலேயே கொஞ்சம் டவுட்டா ஃபீல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா லேசியா ஃபீல் பண்ணலாம். ஆமா நானா இவ்வளோ இந்த வீடியோவை பார்க்கறதே பெருசு, நானா இறங்கி எடுத்து வச்சு ஏதாவது செய்வேனா போனா வரனா அப்படின்னு. பட் ரிமெம்பர் ஒன் திங், ஸோ இந்த ஒரு சக்ஸஸை நீங்கள் அடையணும்னா இந்த ஒரு ஆக்ஷனுங்கிறது வந்து கோல்க்கு அடுத்த ஸ்டெப். ஸோ ஆக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப எசென்ஷியலான ஒன்று. ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஏதாவது பண்ணாதான் உங்கள் வாழ்க்கை மாறும். ஸோ அதை மட்டும் கருத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஃப்ரைடே உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் தோழன் விக்னேஷ் ஃப்ரம் த TheG2M சேனல். ஹேவ் ஃபன், டேக் கேர்.